எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சுண்டக்காய் காரக்குழம்பு. சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ஒரு சுண்டக்காய் காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போதில்ல, சிம்பிளாக செய்ய போகிறோம். டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் எப்போவுமே சட்டியில் தான் காரக்குழம்பு எல்லாமே வைப்பேன். அதனால தான் இன்றைக்கி சட்டி எடுத்திருக்கேன். சட்டி காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போடுங்க. கடுகு கொஞ்சம் போட்ட உடனே வெந்தயம் கொஞ்சம் நேரம் கழித்து போட்டுருங்க. அதுக்கு ரொம்ப நேரம் இருக்காதீங்க. கடுகு போட்டு கொஞ்சம் நேரத்தில் வெந்தயம் போட்டுருங்க. நான் கொஞ்சோண்டு சோம்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் வாசனையாக இருக்குன்றதுக்காக. அதனால் சோம்பு போடுங்க. சோம்பு எல்லாமே கொஞ்சம் வதங்கின கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம் போடுங்க. நான் எப்பவுமே சின்ன வெங்காயம் தான் போடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் சின்ன வெங்காயம் கம்மின்றதுனால சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம்னு சொல்லிட்டு ரெண்டும் சேர்த்து கலந்த மாதிரி போட்டிருக்கேன். மோஸ்ட்லி சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் போடுங்க. இல்லை சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டு கூட வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா வெங்காயம் வதங்கட்டோன்னு சொல்லிட்டு கலரி விடுங்க. கொஞ்சம் ஒரு 10-15 பல்லு கிட்ட பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு உரித்து நல்லா போட்டிங்கன்னா பூண்டு ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லது, குழம்பும் அதுவும் ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். அதனால் பூண்டு நல்லா போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன், அதனால் கல் உப்பு தான் போட்டிருக்கேன். சால்ட் உப்பு இருந்தால் நீங்கள் சால்ட் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்க கலர் உங்களுக்கே தெரியும், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலரி விடுவோம். நல்லா கலரி விட்டாச்சு. கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் கலரி விடலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு வெங்காயமும் தக்காளி. இந்த டைமில் நம்ம சுண்டைக்காவை தட்டி போட்டுப்போம். எப்போவுமே நான் சுண்டைக்காய் தட்டி போடுவேன். ஃபஸ்ட்டு சுண்டைக்காவை கழுவிட்டு அதை அப்படியே நசுக்கி மற்ற வச்சு இதை தட்டி அப்படியே சேர்ப்பேன். ஏன்னா அதில் கூட விதையெல்லாம் நான் எடுக்க மாட்டேன். விதை சில பேர் கசக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் விதைலாம் நான் இது வரைக்கும் செஞ்சுருக்கேன், இது வரைக்கும் எனக்கு கசக்கிறது கிடையாது. நான் இப்போ செய்கிற முறையிலே நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு விதை கசக்காது. அதனால் இதேமாரி செய்யுங்க. விதையெல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு வெறும் மேலே இருக்க தோல் மட்டும் போடாதீங்க, விதையோடு சேர்த்து போட்டு நல்லா வதக்குங்க. ஆனால் எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் அதை வதக்க விடுங்க. நல்லா எண்ணெயிலே அந்த சுண்டைக்காய் நல்லா வதங்கணும். தக்காளி வெங்காயம் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி அந்த சுண்டைக்காய் சுருங்கியிருக்கும். அந்த சுருங்கியிருக்க டைமில் தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கொஞ்சோண்டு மிளகாத்தூள். என்கிட்ட மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான், நான் அரைச்ச மிளகாத்தூள் தான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். நம்ம அரைச்சதுலேயே நம்ம எல்லாமே போட்டிருக்கோம், தனியாக போட்டிருக்கோம், மிளகா போட்டிருக்கோம், எல்லாமே சேர்த்துருக்கோம்ல அதுலேயே. அதனால் நான் எந்த மசாலாவும் ஆட் பண்ண மாட்டேன். வீட்டு மிளகாத்தூள் மட்டும்தான். வீட்டு மிளகாத்தூள் இதுதான் நம்ம வீட்டு மிளகாத்தூள். இதிலேருந்து எந்த மிளகாத்தூள் கொஞ்சம் காரம் கம்மின்றதுனால நான் ஒரு 2.5 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் கலரி விடுவோம். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் சட்டியில் அப்படியே இருக்கட்டும், தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்ல. நல்லா வதக்கிட்ட பிறகு அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கொஞ்சம் குழம்பாக தான் வைக்க போகிறோம், அதனால் நான் மீடியமாக ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருக்கும் எப்படின்னா நம்ம கொஞ்சம் தான் ஆட் பண்ணோம், உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் கல் உப்பு தான் போடுவேன், அதனால் கல் உப்பே போட்டுட்டேன். நீங்கள் எது இருக்கோ அதை போட்டுக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் மூடி கொஞ்சம் கொதிக்க விட்டுருங்க.
இப்போ நல்லா கொதிக்குது. இந்த கொதிக்கிற டைமில் வந்து கொஞ்சம் நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன், ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா கட்டியாக கரைச்சி ஊற்றிங்கன்னா குழம்பும் கொஞ்சம் கெட்டியாக வரும். நல்லா கரைச்சாச்சு. இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டு அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும். நல்லா கொதிக்குது இப்போ குழம்பு. கொஞ்ச நேரம் வந்து தட்டு போட்டு மூடி அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரட்டும். இந்த டைமில் வந்து உப்பு எல்லாம் காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிங்க. புளிப்பும் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் வந்து தட்டு போட்டு மூடி வைப்போம். அப்புறம் எப்படி இருக்குன்னு நல்லா பிரிஞ்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்திருக்குன்ட்டு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரணும். அப்போ தான் வந்து குழம்பும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். நல்லா சுட சுட குழம்பு, சுட சுட சாதம், ஒரு முட்டை அப்படி வச்சு அந்த குழம்பு அப்படி ஊற்றி நல்லா 2-3 கரண்டி ஊற்றி நல்லா அதுலேருந்து அப்படியே அந்த உருண்டை சாதத்தை எடுத்து வாயில் வச்சிங்கன்னா அப்படி இருக்கும். ஒரு வாட்டி நான் சொன்னதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். குழம்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.